வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. நாங்க நாங்க ஈரோட்ல இருந்து 46 புது கிராமிய சேவை திட்டம் மூலமா, எஸ்கேஎம் நிறுவனத்தின் மூலமா இங்க 26 ஆசிரியர்கள் வந்திருக்கிறோம். இங்க நாங்க பயிற்சிகளை கற்றுக்கொண்டதனோட ஆர்வத்தின் காரணமாக தான் இந்த அருள்நிதி பயிற்சிக்கே நாங்க வந்திருக்கிறோம். என்னோட வாழ்க்கையின் முதல் வெற்றிப்படியே இந்த அருள்நிதி பயிற்சிக்கு வந்ததே என்னோட வெற்றி தான். அதை கொடுத்த குரு அவர்களுக்கு நான் நன்றி முதலாக நான் செலுத்திக் கொள்கிறேன். இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என் மனசு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்குன்னா, இந்த உடலாகட்டும் நலமாகட்டும் ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அப்ப இந்த உடல் மனம் உயிர் கருவறையிலிருந்து கருவறையிலிருந்து கல்லறைக்கு போகும்போது வரைக்கும் மனம் இந்த போராட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியோட தான் நான் இங்க வந்தேன். இது நான் வரத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்த பிறகுதான் நான் ஒரு விஷயத்தை உண்மையை உணர்ந்து கொண்டேன். இவங்க ஆசிரியர்கள் கொடுத்த பயிற்சிகளாகட்டும், விளக்கங்களாகட்டும், தத்துவங்களாகட்டும், அதன் பயன்களாகட்டும், அது நம்ம உடல் மன உயிருக்கான போராட்டத்திற்கு தீர்க்கும் வழி உண்டு அப்படிங்கிற முழுக்க முழுக்க இவங்க ஆசிரியர்கள் கொடுத்த விளக்கத்துல நான் இங்க ஒரு ஆசிரியரா நான் நிக்கிறேன் அப்படிங்கிறது. அவங்க அந்த ஆசிரியர் எப்படி ஒரு ஆசிரியர் இருக்கணும் அப்படின்னு ஃபுல்லா அந்த 3 நாள் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு போய் பணி செய்யும் போது, தொண்டாற்றும் போது எப்படி இருக்கணும்னு சொன்னாங்கன்னா, அந்த ஆசிரியர் உடல் நலம் பெற்றவர்களா, உடல் நலத்தில் பலம் உள்ளவர்களா இருக்கணும், உள்ளத்தில் திணிவு உள்ளவர்களாக இருக்கணும், வாழ்வில் பலம் பெற்றவர்களாக இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த 3 விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஜீவகாந்த ஆற்றல் நம்ம கிட்ட கண்டிப்பா இருக்கணும். நாம எந்த அளவுக்கு ஜீவகாந்த ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் செய்யும் தொண்டு பணி மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொன்னாங்க. இந்த கருத்து என் மனசுல உண்மையாலுமே ஆழமாக பதிஞ்ச கருத்து. இன்னும் சொல்ல போனா ஐயா கடைசியா சொன்னாரு, முன்வினை, தன்வினை, பின்வினை. இந்த இந்த வினைகள் இந்த இதுல எல்லாத்துலயும் கருமையத்துல வினைகள் பதிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த பதிவு நம்ம அந்த தீய பதிவுகளை போக்கணும்னா நம்ம நற்பதிவை உடனே கொடுக்கணும்னு சொல்றாரு. அப்ப நம்ம அனுதினமும் நற்பதிவை கொடுக்கணும்னா நான் இந்த இடத்துல உறுதி எடுத்துக்கிட்டது என்னன்னா, நான் கொண்டு வந்த வினையை போக்க ஒரே வழி நான் தொண்டு செய்து மக்களிடத்தில் இன்பத்தை கொடுத்து அதுவே நித்திய ஆனந்தத்தை கொடுப்பேன் என்கிற அந்த வரியை நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது வாழ்க வையகம். அப்ப வேதாந்திரி மகரிஷி ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். அப்புறம் எனக்கு அவர் அப்ப வேதாந்திரி மகரிஷி ஐயா அவர்கள் இந்த கொடுத்த எளிய உடற்பயிற்சி அறியாத மக்களுக்கு நாம கொண்டு போய் சேர்த்து அதுல அவர்கள் மக்கள் மகிழ்ச்சியும் திருப்தியும் கண்டிப்பா அடைவார்கள். அதுவே நம்ம தேடிட்டு இருக்கிற இத்தனை நாளா நம்ம வாழ்க்கையில தேடிக்கொண்டிருந்த அந்த மகிழ்ச்சியும் அமைதி அது நம்மளே தானா தேடி வரும். இப்பேற்பட்ட எளிய உடற்பயிற்சியை கொடுத்த ஐயா அவர்களுக்கு போற்ற ஒரே வழிதான், நின்புகழ் போற்ற ஒரே வழி அவர் வழி நின்று நாமும் பெருமிதம் கொள்வதே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.